நானும் என்னுடைய நண்பனும் நூலகத்தில் படிக்கணும்னு ஏங்கிறதுக்கு சொல்றேன். கல்லூரிக்கு செல்லும் போது நாட்டுப்புறத்து ஏழை சிறுவர்களாக ஒரு பக்கம் எஸ்பி பங்களா, ஒரு பக்கம் கலெக்டர் பங்களா இருக்கும். என்னுடைய எண்ணம் காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது. என் நண்பனினுடைய எண்ணம் என்ன என்று எனக்கு தெரியாது. இந்த எஸ்பி பங்களாவை பார்த்துட்டு ஒரு முறுக்கு மீசையோட காக்கி உடையில் நிறைய பதக்கங்கள் அணிந்து கொண்டு 9:30 மணிக்கு எஸ்பி பங்களாவில் இருந்து ஒரு கார் டெய்லி 9:30னா 9:30க்கு வெளியில் வரும். வேற யாரும் இல்லை, மேதகு மாமனிதர் திரு வால்டர் தேவாரம், முன்னாள் டிஜிபி. நான் தினம் நின்று அவரை பார்ப்பேன். 1973ஆம் வருடம் தஞ்சை மாவட்டத்தினுடைய எஸ்பி அவர். அப்படி வரும்போது 2 பேரையும் டெய்லி பார்த்துருப்பார் போல் இருக்கு. ஒரு நாள் அவர் காரை நிறுத்திட்டு ஏன்டா அங்கே நிற்கிறேன்னு கேட்டார். நான் கேட்டேன், உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன். அப்படி கேட்கும்போது அவர் சொன்னார், நீ முதல்ல போய் கல்லூரி நேரம் போக மீதி நேரம்லாம் மைதானத்தில் இருந்தார், என்சிசியில் சேருனார், ரைஃபிள் கிளப்பில் சேருனார். அதெல்லாம் அவர் போட்ட விதை. அத்துணையும் செய்தேன். என்னுடைய நண்பன் எதை பார்த்து கொண்டிருந்தான் என்று தெரியாது என்று சொன்னேன் அல்லவா. எப்போ பார்த்தாலும் ஒரு ஹிந்து பேப்பரை வச்சுக்குவான், ஒரு லைன் விடாமல் படிப்பான், நூலகத்திலே உட்காந்துருப்பான். நண்பர்களே, சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்தது. நான் முதல்ல எழுதின ஒரே எக்ஸாம் அதான். காவல்துறை அதிகாரியாக நான் தேர்வாயிட்டேன். என்னுடைய நண்பனுக்கு கிடைக்கல. நான் வந்துட்டு சொன்னேன், ஏன்டா எப்போ பார்த்தாலும் இந்த நூலகத்தையே கட்டி அழுதிய, நீ மைதானத்துக்கு வந்தால் எஸ்பி ஆயிருக்கலாம்லன்னு சொன்னேன். பல இடங்களிலே பணிபுரிந்து சிறப்பு பதவி உயர்வினை பெற்று எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ மாணவர்களே, மாணவிகளே, அதே எஸ்பி பங்களாவிலே காக்கி உடை அணிந்து சிவப்பு விளக்கு சுழல என்னுடைய தாயுடனும் தந்தையுடனும் குடிபுகுந்தேன். இதை எனக்காக சொல்லலை, இனிமேதான் கிளைமேக்ஸே. பதவி ஏற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன். நண்பர்களே, நூலகத்திலே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக அமர்ந்திருந்தான். ஒன்று நூலகத்தில் இரு, இல்லைன்னா மைதானத்தில் இரு. 2 இல்லாமல் ரோட்டில் இருந்தால் கடைசி வரைக்கும் ரோடு தான். எங்கே இருக்க வேண்டும் என்பதை நீ மனதில் இப்போதே முடிவு செய்.